3 நாள் ஏற்றம், அப்புறமா ஒரு நாள் இறக்கம், அப்புறம் ஒரு டோஜி கேண்டில், எஃப்ஐஸ் வந்து செல்லிங், அப்புறமா பையிங், இப்படி ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனில் புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் ஃபைட் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இனிமேல் பவுன்ஸ் பேக் ஆக போகுதா, கீழே பிரேக் அவுட் கொடுத்து போக போகிறதாங்கிறத வர நாட்களில் பார்ப்போம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸு 0.25% டவுனு, அண்டு S&P 500 0.25% அப்பு, நாஸ்டாக் 0.25% அப்பு. பாக்கி எல்லா மார்க்கெட்டுமே டவுன் தான். இங்கிலாந்து FTSE 0.25% டவுனு, CSE இட்டாலி 0.5% டவுனு, DX ஜெர்மனி 0.5% டவுனு, ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, கொரியா கோஸ்பி 0.5% டவுனு, சங்கை சைனா 0.5% டவுனு. ட்ரம்ப் வந்து 150 கண்ட்ரிஸுக்கு வந்து டாரிஃப் லெட்டர்ஸ் அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த லெட்டர்ஸு இந்த ட்ரம்புடைய தாரிஃப்காண்டி மார்க்கெட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட இது கூட இன்னும் முடியல. இந்தோனேஷியாவுடைய அது கிட்டத்தட்ட 19%, 19% டாரிஃபு, அதுவே இந்தியாவுக்கு வரலான்னு நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்திருக்கு. சரி, ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது HDFC 0.5% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% டவுனு, ICICI 0.25% அப்பு, விப்ரோ 2.5% அப்பு, விப்ரோ 2.5% அப்பு, இன்ஃபோசிஸ் 1.5% அப்பு, அப்புறம் ரிலையன்ஸ் டிஆர்சி 0.5% டவுன். இது டேட்டாஸ். சரி, நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இந்த சூழ்நிலையில் எல்லா ஸ்ட்ரைக் ரேட்டும் 25,200, 25,100, அந்த பக்கம் 25,300, 25 எல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஸோ சென்ட்ரலையே மார்க்கெட் போய் முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது நியூஸ் காரணமாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மிகவும் ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் மார்க்கெட் மேலே போயும் கீழே போயும் வாலட்டைல் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது. ஸோ என்ன நடக்கலாங்கிறத பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுனாக இருக்குது. அதை நியூட்ரலாக தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா 0.25% தான் இருக்குது. ஏடிஆரும் ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஏன்னா HDFC டவுன் சைடு, விப்ரோ அண்டு இன்ஃபோசிஸு அப் சைடு, அதையும் நியூட்ரலாக நம்ம எடுத்துக்கலாம். எஃப்ஐஸ் நியூட்ரல் எடுத்துக்கலாம். டெக்னிக்கலாகவும் நியூட்ரலாக எடுத்துக்கலாம். ஸோ ரேஞ்ச் மார்க்கெட், அகெயின் ரேஞ்ச் மார்க்கெட். அப்புறம் ஏதாவது நியூஸ் வந்து மார்க்கெட்டுடைய வேயை மாற்றலாம். சரியா? அதே நேரத்தில் இப்போ வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக இருந்திருக்கு. எஸ்டிஎல் டெக் ரிசல்ட் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்குச்சு. அதே நேரத்தில் HDFC டிவிடெண்ட் கொடுக்குற விஷயம், அப்புறம் வந்து நம்ம கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய நியூஸு, இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ் வச்சுட்டு மார்க்கெட்டு மேலே போகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எது நடந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று எக்ஸ்பைரி டே, ரெண்டாவது மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. எந்த பக்கம் வேணாலும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலாம். சரியா? பார்க்கலாம்.